சண்டே மார்னிங் வந்து லேட்டாக எந்திரிச்சு, லேட்டா சாப்பிட்டு தூங்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் போட்டா, ஆனா வீட்ல இருக்கவங்கலாம் நமக்கு முன்னாடி சேர்ந்து ஒரு பிளான்லாம் போட்டு, நீயுமே போய் சமைச்சு தரலாமான்னு சொல்லி சொல்லி விட்டுறாங்க. சரி போங்க, நான் சாப்பிட்ற சமையல் என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. சரி நம்மளே சமைக்கலாம்னு சொல்லி நானும் வந்துட்டேன். வந்து ஆல்ரெடி கட் பண்ணிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போட்டு நம்ம ஒரு பெரட்டி பெரட்டி போட்டுட்டு, நம்ம அதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த வீடியோவுக்கு நானும் வாய்ஸ் கொடுக்குறேம்மான்னு சொல்லிட்டு தம்பி ஒரு சைடு வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, சரி நம்ம வேலையை பார்க்கணும்னு சொல்லி நம்மளும் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சதுக்கப்புறம், நம்ம எப்பவும் போல் கைக்கு என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு தாளிக்கு எடுத்து வச்சிடலாம். ஆல்ரெடி நவீன் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் சேர்த்து தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். நம்ம கையில் என்ன மாட்டுதோ அதை தூக்கி வச்சு சமைச்சு போட்டுடலாம்னு சொல்லி நானும் அதெல்லாம் வச்சு போட்டுட்டு இருந்தேன். நவீனும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணி மட்டும் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் இங்கே வந்து சமைக்கிறோம்னு சொல்லி ஒரு பேரை பண்ணிகிட்ருக்கோம்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் வந்து சமைக்கிற ஒரு வீடியோ எடுங்க, ஒரு பக்கம் தம்பியை கையில் வச்சுக்கோங்க சொல்லி ஃபோனையும் தம்பியையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். தம்பி ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருந்தாலும் அவங்க வந்து ஃபோனை எப்படியோ கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஷேக் பண்ணி அவரால் முடிஞ்சது மட்டும் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே ஆட்டுக்கால் வந்து எடுத்தாங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு முன்னாடியே கட் பண்ணி நைட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு பெப்பர்லாம் போட்டு அத வந்து நாங்க குக்கர்ல போட்டு ஒரு 4, 5 விசில் வந்து ஊற போட்டுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு சார் வந்து வீடியோ வந்து செம குக்கிங் எடுனான்னா, சார் நான் என்ன ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நேரா வச்சு இங்கே ஏட்றான்னு சொல்லி நான் போடுற மசாலாவை ஏட்றான்னு சொல்லி இந்த எப்படியோ வந்து கேமரா ஒழுங்கா வச்சு பிடிக்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கை வண்ணத்தில ஒரு மசாலா வீட்ல இருக்கிற மசாலா வந்து போட்டு வைக்கலாம். ஏன்னா ஆட்டுக்கால் வந்து எனக்கு இதுவரைக்கும் வைக்கவே தெரியாது. சரி ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படி வரும்னு தெரியாது. சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும். சரி நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு, அது தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு, சார் மறுபடியும் கேமரா லொக்கேஷனை வந்து ஒழுங்கா வச்சுட்டு, அவர் வீடெல்லாம் சுற்றி சுற்றி கேமரா எடுத்துகிட்ருக்காரு. சமைக்கிறது மட்டும் எடுக்கவே மாட்டேங்கிறான். கடைசியில் இந்த நல்ல ஆட்டுக்கால் சூப் வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து ஒன்றா ஊற்றி நம்ம கொதிக்க விட வேண்டியது தான். அதை எடுத்து நான் 2 2 போட்டேன். ஏம்மா இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது 2 2 பொறுமையாக போடன்னு சொல்லிட்டு இந்த சட்டியோடு சொல்லிட்டு ஊற்றிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் போட்டு அது கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா, அதையும் சேர்த்து நம்ம இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்றேன். மிக்ஸ் பண்ணும்போது தாங்க லைட்டாக தூக்கி மேலே அடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிச்சிருந்தா நவீன் மேலே பட்டிருக்கும். இந்த வாட்டி மிஸ் ஆகிட்டா நெக்ஸ்ட் டைம் வந்து அவன் மேலே சரியாக அடிச்சு விட்றணும். சரிங்க, இதோட இந்த வீடியோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.